பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்னும் 3 நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ். ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க என்று எரிந்து விழுந்தாள் அவன் மனைவி சத்யா. இல்லை, அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்கும். இதை பாருங்க, மாமியாரை பார்த்துக்கலாம், அது என்னுடைய டியூட்டி. ஆனால் மாமியாரை பார்த்துக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச்சு. அவன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாயிருந்தான். அடுத்த வாரம் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணும்னா இப்போவே சொன்னா தான் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் கிடைக்கும். சைக்கலாஜிக்கலாக மனதளவில் தயாராகவும் முடியும். இப்போ கிழவி கோயிலுக்கு போயிருக்கா, அதனால் இப்போவே போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க நீங்கள். மனைவியிடம் வழக்கம் போல் தலையாட்டினான் சதீஷ். தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்து கொண்டிருந்த அம்மா முன் சோஃபாவில் உட்கார்ந்தான். புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தாள் ஜானகி. அம்மா, நான் பாட்டியோட பேரை முதியோர் இல்லத்தில் பதிவு செஞ்சுருக்கேன், அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது. அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்கிற என்றாள். தர்ம சங்கடத்துடன் தங்கள் அறை கதவு அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் சதீஷ். அவளோ தைரியமாக பேசுங்க என்று சைகை காண்பித்தாள். கீழே விழுந்த புத்தகத்தை எடுத்து மேஜை மீது வைத்துவிட்டு அதை பார்த்தபடியே பேசினான் சதீஷ். இவ்வளோ வருஷமாக பாட்டியை நாம் பார்த்துண்டாச்சுமா, இனிமையும் பார்த்துக்கிறது கஷ்டமா? பாட்டி நன்னா தானே இருக்கா, அவங்கள பார்த்துக்கிறதுல கஷ்டம் என்னடா இருக்குது? அவன் பதில் சொல்லவில்லை. தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் ஜானகி. சதீஷ், என் சித்தி கொடுமைக்காரின்னு உன்னை பிரசவிக்க அவங்க பாட்டி எங்கள் வீட்டுக்கு கூட என்னை அனுப்பாமல் தானே பிரசவம் பார்த்தாங்கடா. அவங்க அதுக்காகத்தான் அப்பா சத்தப்புறம் கூட அவங்கள வெளியே அனுப்பாமல் நீயே இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டியம்மா. உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட தாங்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட விற்றவங்கடா அவங்க. அதுக்காகத்தான் மாதம் முதியோர் எழுத்தில் 1500 ரூபாய் கட்ட நான் ஒத்துக்கிட்டேனம்மா. நாம் இருக்கிறப்போ ஒரு அனாதை மாதிரி அவங்கள ஏண்டா அங்கே சேர்க்கணும்? பாட்டிக்கு நாம் மட்டும் இல்லையம்மா, அத்தை கூட இருக்காங்க இல்லையா? வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே. அவங்களுக்கு ஒருவேளை சோறு கூட ஒழுங்காக போட மாட்டாடா. அது தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்தில் சேர்க்க நாங்கள் முடிவு செஞ்சோம். பொறுமையாக இரு என்று தனக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி. பாட்டியால் உங்களுக்கு என்னடா தொந்தரவு? ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க? தங்கள் அறை கதவை பார்த்தான் சதீஷ். உள்ளே போயிருந்தா சத்யா. வேறு வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான். பாட்டி இங்கே இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலம்மா. மகனை அருவருப்புடன் பார்த்தாள் ஜானகி. அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது. பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னாள். சதீஷ், நன்னா யோசிடா, இது சரியில்லடா. நாங்கள் நல்லா யோசிச்சாச்சுமா. மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ஜானகி. உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். பக்குவமாக நானே அவங்க கிட்ட சொல்கிறேம்மா. பதில் ஏதும் சொல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள் ஜானகி. சிறு வயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயையே பார்த்தாள். சூதுவாது தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள். ஜானகியின் நாத்தனார் கிரிஜா தன் தாயைப் போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை. அவள் ஜானகியை பற்றி இல்லாததும் பொல்லாததும் தன் தாயிடம் சொல்வதை பல முறை கேட்டிருக்கிறாள் ஜானகி. அப்போதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதடி என்று மகளை விசாலம் அடக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது. மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து கொண்டாள். ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது. அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா எங்கே தாய் தன்னுடன் வந்து விடுவாரோ, அவர்கள் அனுப்பிவிடுவாங்களோ என்று பயந்து கொண்டு பிணத்தை எடுத்த மறுகணமே அங்கிருந்து மாயமாகிவிட்டாள். பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவினார்கள் யாரும் வரவில்லை. நிராதரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன. அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள். மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர். சில வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை. மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்திய மெஸ்ஸை நடத்தினாள். உனக்கு நானும் பாரமாய் இருக்கிறேன் ஜானகி என்று புலம்பினாள் விசாலம். சும்மா பாரங்கிறன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாமல் நீங்களே பிரசவம் பார்த்தேலே, அப்போது என்னை பாரம்னு நீங்கள் நினச்சிங்களா? ஒரு பிரசவத்தை பார்த்ததை பற்றி நீ இன்னும் பேசுகிற. என் பொண்ணுக்கு 3 பிரசவம் பார்த்தேன். பெத்து வளர்த்த தாயை இப்போ அவள் எட்டி கூட பார்க்க மாட்டேன்றா. விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாய் தோன்றவில்லை. விசாலம் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டும் பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பழக்கதைகளை பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிதும் தோன்றாமல் கடுமையாய் உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி. சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது. அவன் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது. மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர். அவன் பிஇ முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த போதுதான் மெஸ்ஸை அவர்கள் மூடினர்.
பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர். அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் கூறினார்கள். சதீஷிற்கு திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பம் சுமூகமாகவே இருந்தது. அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள். அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் பாட்டி விசாலத்தை பிடிக்கவில்லை. வீட்டுக்கு வந்தபோது அவளின் சிநேகிதிகளின் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாள் இல்லை. ஒரு முறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்யா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னாள் ஜானகி. அவங்க காலத்தில் அவங்க வேணுங்கிற அளவு வேலை செஞ்சுருக்காங்க. இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் செய்கிறேன். இந்த வயசான காலத்தில் அவங்க கிட்ட நாம் வேலை வாங்கக்கூடாது. அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதையே தவிர்த்தாள் சத்யா. அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீதியில் இருந்த லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவது நிறுத்தவில்லை. அந்த கிழவியை பார்த்ததும் சத்யாவிற்கு பிடிக்கவும் இல்லை. தனக்கு பிடிக்காததையெல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் அடித்தார் போல சொல்ல துவங்கினாள். விசாலம் சத்தமாய் பேசுவது, வெற்றிலை பாக்கு போடுவது, லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போய்விட்டன. சத்யா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தாள் விசாலம். ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவில்லை. விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தன. ஏதோ ஒரு கைதியைப் போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் மாமியாரை பார்க்க அவளுக்கு வேதனையாகவே இருந்தது. இன்று சதீஷ் திடீரென்று முதியோர் இல்ல குண்டை போடுகின்றான். பிடிக்கவில்லை என்ற வெற்று காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவே இல்லை. கோவிலில் இருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ். அவள் அறைக்கு வந்தபோது 10 வயது கூடிய போல தளர்ந்திருந்தாள். அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை. நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரம்மை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தாள் விசாலம். பின்பு மருமகளிடம் சொன்னாள், பரவாயில்ல, அவன் என்னை நடுத்தருவில் விட்டுடலையே, பணம் கொடுத்து ஒரு இடத்துல தங்க தானே வைக்கிறான். என்ன பிரச்சனைன்னா, நான் இத்தனை நாள் உன் நிலையிலே இருந்துட்டேன்னா ஜானு, உன்னை விட்டு பிரியறதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. கண்களில் பெருகிய கண்ணீரை காண்பிக்க விருப்பம் இல்லாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பி கொண்டாள் ஜானகி. அன்று இரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை. முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலமும் பயந்து கொண்டிருந்தாள் என்றால் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள். மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வந்துவதற்கு சற்று முன்னால் வந்தார்கள். ஏண்டி ஜானு, இவ்வளோ நேரம் எங்கே போயிட்ட? நான் என்னென்னவோ நினச்சி பயந்துட்டேன் தெரியுமா என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகையை செய்தாலே ஒழிய பதில் ஏதும் சொல்லவில்லை. அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூட்கேஸில் அடுக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தாள். ஏன் துணிமணியை எடுத்து வைக்கிறது சரிதான், உன்னோட ஏண்டி துணிமணியை எடுத்து வைக்கிற ஜானு? உங்களை விட்டு நான் எப்படி இருக்க முடியுமா? நான் தனியாக இருக்க மாட்டேன். சாப்பிட்டா எனக்கு தொண்டையில் சோறு இறங்குமா? அதனால் நம்ம 2 பேருமே சேர்ந்து இங்கேருந்து போயிடுறோம். என்னடி சொல்கிற ஜானு, நீயே என் கூட முதியோர் இல்லத்துக்கு வர்றியா? இல்லைம்மா, நான் முதியோர் இல்லத்துக்கு போக போகிறதில்ல. நான் பழையபடி மெஸ் ஆரம்பிக்க போகிறேன். நாம் 2 பேரும் அந்த பழைய வீட்டுக்கே போக போகிறோம். விசாலம் அதிர்ச்சியில் இருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது. பின் அவள் கண்கள் கலங்க சொன்னாள், ஜானு, என் ராசாத்தி, வேண்டாண்டி, எனக்காக நீ இந்த பைத்தியக்காரத்தனை செஞ்சிடாத. நான் உன்னை விட்டுட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி, சீக்கிரமே செத்துடுவேன். என்னை இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவு எடுத்துடாதடி. நீ இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் 7 ஜென்மத்துக்கும் உன் காலில் செருப்பாக இருந்தால் கூட உன் கடனை தீர்க்க முடியாதும்மா. மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள். உங்களுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன்னு யார் சொன்னது? அம்மா, எனக்கு இந்த உழைக்க தெம்பு இருக்குது. அதனால தான் என்னை அவங்க கூட வச்சுருக்காங்க. ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஓய்ஞ்சிடுவேன். அப்போ எனக்கும் முதியோர் இல்லம் தான் போக வேண்டியிருக்கும். அது புரிஞ்சு இப்போ நான் முழிச்சுக்கிட்டேன். அதான் இந்த முடிவு. நல்ல வேலையாக அந்த மெஸ்ஸு வீடு இப்போ காலியாக தான் இருக்குது. நான் மெஸ்ஸை ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கே போய் சொன்னதும் சந்தோஷமாக எல்லாருமே என்னை வரவேற்று மறுபடியும் எங்களுக்கு நல்ல சோறு கிடைக்க போகுது, சீக்கிரமே மெஸ்ஸை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினாங்க. அதோட இல்லாமல் காலேஜில் வேலை செய்கிற வாத்தியாருங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டா. அம்மா, நாம் பெரிய செலவு இல்லை, நமக்கு உடுக்க துணி, இருக்க கூரை, வயத்துக்கு சோறு, இதை தவிர வேறு என்ன வேணும் சொல்லுங்க?
மீதமாகிற காசை நான் சேர்த்து வைக்க போகிறேன். என் கடைசி காலத்தில் நான் முதியோர் இல்லம் போக வேண்டியது வந்தால் கூட என் சொந்த காசில் போய் இருக்க ஆசைப்பட்றேன். உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட்டுட மாட்டான் ஜானு. அவன் நல்லவன். சுயமாக முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைம்மா. தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை வெறுத்து பார்த்தாள் விசாலம். அம்மா, எல்லாத்துக்கும் மேலே நம்ம வீட்டில் சுதந்திரமாக இருக்கலாம். நீங்கள் சத்தமாக பேசலாம், வெத்தலை பாக்கு போடலாம், லட்சுமி பாட்டி கூட மணிக்கணக்கில் பேசலாம். மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு வெகுநேரம் அழுதாள் விசாலம். அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகளே இருக்கவில்லை. மறுநாள் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்துவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னாள் ஜானகி. அவன் எரிமலையாக வெடித்தான். அம்மா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? உனக்கு இப்போ என்னம்மா வேலை பார்க்குற வயசாம்மா? நான் இங்கே மட்டும் சும்மாவா உக்காந்துருக்கேன்? அம்மா, நான் முதியோர் இல்லத்தில் பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன். தங்கள் சூட்கேஸை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்துவிட்டு மகனிடம் சொன்னால் ஜானகி. அது வீணா போகாதடா, அப்போதையே வச்சிருக்க சொல்லு. 30 வருஷம் கழிச்சு நீங்கள் 2 பேரும் அங்கே போகிறப்போ உபயோகமாக இருக்கும். ஏன்னா உன் பையன் கண்டிப்பாக நீ எடுக்கிற முடிவை தான் எடுப்பான். திடீர்னு இப்படி கிளம்பினா எப்படி? நான் வேலைக்கு வேற ஆள் கூட ஏற்பாடு செய்யலையே என்றால் சத்யா. பதில் பேசவில்லை ஜானகி. அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாய் பிடித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி. 1990 நடந்த இது ஒரு உண்மை சம்பவம். இதுபோல இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.